எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்போட பேர் வந்து ஆப் டிடெக்டர், ஆப் டிடெக்டிவ். இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஒர்க் பண்ணுது. அந்த ஆப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து டிடெக்ட் பண்ணி எடுத்து நமக்கு ஷோ பண்ணுது. இப்போ நம்ம இந்த செல்லில் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அதோட ஃபுல் இன்ஃபர்மேஷனை எடுத்து நமக்கு வந்து வியூ பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கட்டு. அதில் manifest.xml அந்த ஃபைலை கூட ஒரு ஆப்பில் உள்ள manifest.xml அந்த ஃபைலை கூட இது மூலமாக ஷோ பண்ணிக்கலாம். நான் அந்த ஆப்பை ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது என் செல்லில் என்னென்ன ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அதோட டீட்டெயில் ஃபுல்லாகவே காட்டுது. க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன், அதை அப்படியே டிடெக்ட் பண்ணுது. ஜென்ரல் அதோட ஆப்ஷன், இது எங்கே டேட்டா டைரக்டரி எங்கே இருக்குது, சோர்ஸ் டைரக்டரி எங்கே இருக்குது, அதோட டீட்டெயில் ஃபுல்லாக இதில் இருக்குது. பேக்கப் ஏஜென்சி, வெர்ஷன் நேமு, அதோட டீட்டெயிலு. இந்த பார்த்தீங்களா மேனிஃபெஸ்ட்டு அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலு. இது ஒன்லி வியூ பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது எடிட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பர்மிஷன் எந்த இதுக்கு அந்த க்ரோமில் கொடுத்துருக்காங்கன்ற டீட்டெயில் இருக்குது. நேட்டிவ் கோட் ஃபைலு. ஓகே, இது நான் பார்க்க வேணாம். அதே மாதிரி எல்லா ஆப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் செய்யும். இந்த டிடெக்டிவ் வச்சு பார்க்கலாம். இது ஒரு டிடெக்டிவ் மாதிரி அதில் உள்ள கோடிங் எல்லாத்தையும் காட்டும். இந்த ஆப்புக்கு இந்த செல்லில் என்னென்ன பர்மிஷன்லாம் இருக்குது, இந்த மேனிஃபெஸ்ட் ஃபைல், இந்த ஃபைலை எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். இந்த ஆப்பில் அந்த எடிட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. நிறைய பேர் வந்து ரிவ்யூவில் கேட்டிருக்காங்க இது எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு. இன்னும் அப்டேட்ஸில் வந்தால் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லோரும் எல்லா ஆப்பையும் வந்து எடிட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் டிடெக்டிவ் இந்த ஆப்பையே வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு டிடெக்ட் பண்ணி அதோடத சொல்லுது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.